கிராவிடேஷனில் இருக்கிறோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். இது வெக்டாருங்கனால எஃப் கிராஸ் ஆர்னு போடக்கூடாது, ஆர் கிராஸ் எஃப்னு தான் போடணும். ஆருங்கிறது பொசிஷன், எஃப்ங்கிறது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு அட்ராக்டிங்னால மைனஸ். ஓகே, வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதணுமா? இதெல்லாம் ஸ்கேலாரா? அப்போ இது வெக்டார்னா இதோட ஒரு யூனிட் வெக்டாரை பெருக்கினா தானே ஃபுல்லாகவே வெக்டார் ஆகும். ஏன்னா ரிமைனிங்லாம் ஸ்கேலார். ஓகே, இதை இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? ஆர் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா? ஆர் வெக்டாருக்கு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆர் கேப். அந்த இதில் உள்ள ஆர் கேப்பையும் இதில் உள்ள ஆர் கேப்பையும் என்ன பண்ணோம்? கிராஸ். ஏன்னா கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணால் என்ன வரும்? ஆன்சரு 0. ஏன்னா ஒரே வெக்டாருக்கு இடையில உள்ள ஆங்கிள் எவ்வளவு? தீட்டா 0 டிகிரி தானே. கிராஸ்னா சைன் தானே, 0. அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னது? 0. டார்க்குக்கு என்ன ஃபார்முலா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மூமெண்ட்டுமா? அப்போ மேக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? இது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் இது என்ன ஆன்சரு? 0. அப்போ எல் கான்ஸ்டன்ட். அப்போ ரிசல்ட் என்ன சொல்ல வரும்? சோலார் சிஸ்டத்தில் ஆங்குலர் மூமெண்டம்